கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை எவ்வளோ அதிகமாக ஆச்சரியமாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது அப்படின்றத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நிறைந்த நாளாக இருக்கிறக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவுமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். இந்த வசனத்தை சுருக்கமாக ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, சுற்றி நிற்கிறவைகளை அல்ல, சூழ்ந்து நிற்கிறவைகளை பார்க்க வேண்டும். அப்போது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன, சுற்றி நிற்கிறவைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் எதிர்பாராத காரியங்களை நிறைய நம்ம சந்தித்து கொண்டிருப்போம். அவைகளெல்லாம் சந்திக்கும் பொழுது நிறைய சோர்ந்து போயிடுவோம், திடன் இல்லாமல் போயிடுவோம், பலன் இல்லாமல் போயிடுவோம். இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா, நாம் பார்க்க வேண்டியவைகளை பார்க்காமல் பார்க்கக்கூடாத, பார்க்க வேண்டாத காரியங்களை நம்ம கவனம் செலுத்துறதுனால இப்படி நடக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த முழு அதிகாரமே விசுவாசத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் யார் யார் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள், எப்படி அவர்கள் கடந்து வந்தார்கள், எல்லாவற்றையும் டீட்டெயில்டாக அந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு 12ஆம் அதிகாரம் துவங்கும் பொழுது இந்த வசனம் தொடங்கும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அன்று ஆபேலில் துவங்கி ஆபிரகாமில் துவங்கி இன்றைக்கு நேற்றைக்கு வரைக்கும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சிகளாக இருக்கிற தேவ பிள்ளைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே நம்மை சுற்றி நிற்கிற பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் வியாதிகளையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் நிந்தங்களையும் வலிகளையும் இவைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்மை சுற்றி நிற்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சுற்றி நிற்கிறவைகளை நாம் பார்க்காமல் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சிகளை பார்க்கணும், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசத்தை பார்க்கணும், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய கிரியையை பார்க்கணும். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் வித்தியாசத்தை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, வியாதிகள் நம்மை சுற்றி நிற்கும், ஆனால் விசுவாசம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாரை பார்க்கணும், எதை பார்க்கணும் அப்படின்னா, உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசத்தை, சூழ்ந்து கொண்டிருக்கிற பலனை, சூழ்ந்து கொண்டிருக்கிற தைரியத்தை, சூழ்ந்து கொண்டிருக்கிற கிருபையையும் இரக்கத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். சுற்றி நிற்கிறவைகளை பார்க்க வேண்டாம், சூழ்ந்து கொண்டிருக்கிறவைகளை பார்க்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் கடந்து வரும்பொழுது உங்களை சுற்றி பல காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், பல பிரச்சனைகள் வரும் போகும். ஆனால் மாறாத ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எவைகள் வந்தாலும் போனாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்றும் மாறாதவராக உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுக்குள்ளே இருக்கிற தன்மைகள் எல்லாமே உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு, இரக்கம், அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அவருடைய வல்லமை, கிருபை, பரிசுத்தாவியானவர் எல்லாம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகள் உங்களை பாதுகாக்கும், அவைகள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், அவைகள் உங்களை போஷிக்கும். மற்ற எந்த காரியமும், எந்த சுற்றி நிற்கிற காரியமும் உங்களை தொடாது, வாதை உங்களை அணுகாது, பலவீனம் உங்களை சோர்வுபடுத்தாது. இயேசு உங்களுக்கு திடனாக இருந்து பலனாக இருந்து உங்களை நடத்தி செல்வார். ஆகவே எப்பெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் நீங்கள் பார்க்குறீங்களோ, உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஏதோ பொருள் அல்ல, உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறவர் ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பாருங்கள், அவரை உயர்த்துங்கள். உங்களுக்கான பெரிய காரியங்களை தேவன் செய்வார்.